2019-18 டைமில் வீடியோ எடிட்டர்ஸ் இருந்த ஸ்கோப்பும் இப்போ 2024 வீடியோ எடிட்டர்ஸ் இருக்க ஸ்கோப்பும் கம்பேர் பண்ணால் ரொம்ப பெரிய க்ரோத்துங்க. நீங்களே டெய்லியும் பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ உள்ள சோஷியல் மீடியாஸ் லைக் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் அதிலெல்லாம் வந்து கண்டென்ட்டை வந்து கன்சியூம் பண்ணுறதை விட அந்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறவங்க அதிகமாகிட்டே வராங்க. ஸோ அப்படி கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் தான் போடுற வீடியோஸ் வந்து பீப்புள் பிடிக்கிற மாதிரி என்கேஜிங்காக ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஃபர்தராக அவங்க க்ரோ பண்ண வைக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வீடியோ எடிட்டர்ஸோட நீட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ எடிட்டர்ஸோட டிமாண்ட் வந்து டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்குங்க. இன்கேஸ் நீங்கள் வந்து வீடியோ எடிட்டர் ஆகலாமா இல்லை வேணாமா, அது ஃபியூச்சர் ஸ்கோப் இருக்குமா, அதெல்லாம் எப்படி சம்பாதிக்கலாம், அது ஏர்ன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஒரு ஐ ஓப்பனிங் வீடியோவை கொடுத்துருக்கோங்க. இந்த வீடியோவில் வீடியோ எடிட்டர் என்ன பண்ணுவாங்க, எப்படி ஃப்ரீயாக லேர்ன் பண்ணலாம், எங்கே லேர்ன் பண்ணலாம், எந்த மாதிரிலாம் கற்றுக்கணும், கம்ப்ளீட்டாக பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் கற்றுக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், எப்படி போர்ட்ஃபோலியோ இருக்கணும், எப்படி கிளைண்ட் பிடிக்கலாம், ஃபைனலி எவ்வளோ மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற வரைக்கும் சீன் பை சீன்ஸ், கட் பை கட், கிறிஸ்பன் கிளியராக சொல்கிறேங்க. அதெல்லாம் என்ன பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரைக்கும் அப்படின்னா நான் தௌஃபிக் உங்களுக்காக இம்ப்ரூவ் பண்ண மாதிரி கண்டென்ட்லாம் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்லோட் பண்ணவும் போகிறேன். உங்களுக்கு அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கன்சிடர் சப்ஸ்கிரைபிங். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு வேலைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் நம்ம வந்து சேரும். உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ லைக் பண்ணுறதோ சின்ன ஒர்க் தான், பட் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஒவ்வொரு லைக்குமே ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ அப்படி அன்பா பார்த்து லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் மொபைலை ஃபுல் ஸ்க்ரீனில் போட்டு ரிலாக்ஸாக உட்காருங்க. வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே ஆரம்பிக்கலாங்களா? இந்த வீடியோ வந்து ஒரு 7 ஸ்டெப்பாக பிரித்து சொல்கிறாங்க. அந்த 7 ஸ்டெப்பும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் வீடியோ எடிட்டர் ஆயிடுவாங்க. நம்பர் 1, லேர்ன் சம் பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோ எடிட்டிங்கில் இருக்க பேசிக்கான திங்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்க பாருங்கள். லைக் வந்து எதுக்காக வீடியோ எடிட் பண்ணுறோம், என்ன பர்பஸ்க்காக வீடியோ போகுது, எந்த மாதிரியான அவுட்புட்டுக்கு எந்த மாதிரி எடிட்ஸ் இருக்கணும், என்ன மாதிரியான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் வீடியோ எடிட்டிங் தேவையான எல்லாமே கார்ப்பரேட்டாக கற்றுக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து அவங்களோட மேங்கோ ஜூஸ்க்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்படி அவங்க சொன்னதுமே வந்து நீங்கள் மைண்ட்லேயே ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோக்கு வந்து எந்த மாதிரி போக போகுது, எந்த மாதிரிலாம் ரிசர்ச் தேவைப்படும், என்ன மாதிரி பண்ணால் ப்ராப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக ரஃப் ஸ்கெட்ச் பண்ணணும் இல்லையா? அப்படிலாம் எதுவுமே கேட்காம எந்த ஒரு ரிசர்ச்சும் வாங்காமல் நீங்கள் பாட்டு சரி ஓகே பார்த்துக்கலாம் ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அவுட்புட் நினைக்கிறீங்களோ அது வந்து ப்ராப்பராக ஃபைனல் அவுட்புட் எக்ஸிக்யூட் ஆகாதுங்க. ஸோ முன்னாடியே வந்து பேசிக்காக என்னெல்லாம் தெரியணுமோ அதை வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டண்டாக கற்றுக்குங்க. நம்பர் 2, சாஃப்ட்வேர்ஸ். இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர்ஸ்க்குள்ளே வரணும். லைக் இந்த ஃபைனல் கட் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், DaVinci Resolve, ப்ரீமியர் ப்ரோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட சாஃப்ட்வேர்ஸ் மார்க்கெட் இருக்குங்க. அதில் தான் 1 or 2 சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும். இது எல்லாமே வந்து பிசி சாஃப்ட்வேர்ஸ் இல்லையா? ஸோ அதே போல் மொபைலில் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைல்லேயே வந்து இப்போ CapCut, VN அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பட் பர்சனலாக ஐ சஜெஸ்ட் டு லேர்ன் அ ப்ராக்டிஸ் பை யூசிங் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப். நீங்கள் வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் மொபைல்லேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதை விட நீங்கள் லேப்டாப்போ இல்லை டெஸ்க்டாப்போ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அதில் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ வீடியோ எடிட்டிங் வந்து மொபைலில் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து சின்னதாக ஃபைல் சைஸ் இருக்கும் இல்லையா? ஸோ சின்ன ஃபைல் சைஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு மொபைல் கெப்பாசிட்டி. பட் அதுவே கொஞ்சம் க்ரோ ஆனதுக்கப்புறம் பெரிய கிளைண்ட்ஸ் வருவாங்க, பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு எல்லாமே வந்து டிபி கணக்கில் ஸ்டோரேஜ் தேவைப்படுங்க. ஸோ அந்த இடத்துல மொபைல் ஸ்டோரேஜ் நம்பி இருக்க முடியாது இல்லையா? ஸோ அதே போல் மொபைல் அப்ளிகேஷனில் வந்து டிபி கணக்கான ஃபைல்லாம் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் வருகைய சாலா தான். ஸோ முடிஞ்ச அளவு ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்ன கேட்டால் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ப்ரீமியர் ப்ரோலையோ இல்லை ஃபில்மோராலேயோ வந்து எடிட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா மற்ற சாஃப்ட்வேர்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் கொஞ்சம் காம்பேக்டாகவும் இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து கட் பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, காப்பி பண்ணுறது அது எல்லாமே கற்றுக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் எங்கே டவுன்லோட் பண்ணுறது ப்ரோ, அது மணி பே பண்ணுமா இல்லை ஃப்ரீயாக கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்டிங் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிராக் வெர்ஷனை யூஸ் பண்ணி இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுமோ எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைக் ப்ரீமியர் ப்ரோ இருக்கும், ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இருக்கும், எல்லாமே மேக்ஸிமம் கிராக் வெர்ஷன்லாம் வந்து இன்டர்நெட்டே அவைலபிளாக இருக்குங்க. ஸோ ஓரளவுக்கு அந்த ஃபீல்டு வந்து நல்லா க்ரோ ஆகிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கிளைண்ட் வந்துட்டாங்க, நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் வருது, நிறைய இன்கம் வருது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சாஃப்ட்வேர்ஸ் பே பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நம்பர் 3, ஹவு டு எடிட் வீடியோஸ். எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் இன்டர்நெட் போங்க, ஏதோ ஒரு ஃபுட்டேஜ் வந்து அங்கே டவுன்லோட் பண்ணி என்ன சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்களோ லைக் ப்ரீமியர் ப்ரோவா, ஃபில்மோராவோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோ எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ அதில் வந்து அந்த ஃபுட்டேஜ் வந்து இம்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவில் வந்து பேசிக்காக கட் பண்ணுறது, மெர்ஜ் பண்ணுறது, ட்ரான்சிஷன் ஆட் பண்ணுறது, எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, மியூசிக் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக பண்ணுங்கள். பட் ஒன் திங் யூ நீட் டு கீப் இன் மைண்ட், ஒவ்வொரு டைம் நீங்கள் எடிட் பண்ணும்போதும் முன்னாடி எடிட் பண்ணதை விட இப்போ எடிட் பண்ணுறதுல வந்து சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தே ஆகுங்க. லைக் அது 1% இருந்தாவே கூட அந்த 1% இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு கண்டிப்பாக இருந்தே ஆகும். லைக் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் முன்னாடி வந்து வேறு ஏதாவது மாதிரி கட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த கட் பண்ணது வந்து எப்படி ஃபாஸ்ட் பேஸில் கட் பண்ணுறதுன்னு ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த கட் பண்ண ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு அந்த ஃபுட்டேஜ் வந்து என்ன எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக காட்ட முடியும், என்ன மாதிரி ஆட் பண்ணலாம், என்ன மாதிரி வீடியோஸ் ஆட் பண்ணலாம், என்ன மாதிரி பி-ரோல்ஸ் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிறது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நீங்கள் அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துடலாங்க. இப்போ வந்து நான் எப்படி வீடியோ எடிட்டிங் லேர்ன் பண்ணேன், எப்படி நான் வந்து என்னோட வீடியோ எடிட் பண்ணுறேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த வீடியோ எடிட்டிங் கற்றுக்கிறதுக்கு வந்து நான் ஆன்லைனில் போய் பே பண்ணியோ இல்லை கோர்ஸ் போயோ அப்படிலாம் எதுவுமே பண்ணீங்க.
ஜஸ்ட் யூடியூப்குள்ளேயே போவேன். போயிட்டு வந்து இப்போ கட் பண்ணோம் அப்படின்னா ஹவு டு கட் வீடியோஸ் இன் ப்ரீமியர் ப்ரோன்னு கொடுத்தேன்னா சும்மா இஷ்டத்துக்கு வீடியோஸ் வரும். ஸோ அது எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒவ்வொன்றா பார்த்து ஒவ்வொரு வீடியோவில் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதில் எது வந்து ப்ராக்டிக்கலாக நமக்கு செட் ஆகுது, எப்படி வந்து நம்ம பண்ணால் ஃபாஸ்ட் பேஸை கட் பண்ண முடியுது அப்படின்லாம் தெளிவாக பார்த்துட்டு அதை அப்படியே சும்மா பார்த்து மட்டும் விடாமல் அப்படியே ப்ரீமியர் ப்ரோக்கு வந்து அங்கே வந்து ப்ராப்பராக அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்பாரு. ஸோ அப்படி தான் ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டு தான் இப்போ அட்லீஸ்ட் இன்டர்மீடியட் லெவலுக்காவது வந்திருக்கேன். ஸோ மணி எதுவுமே ஸ்பெண்ட் பண்ணாமல் ஜஸ்ட் டைம் மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோ எடிட்டிங் வந்து அட்லீஸ்ட் இன்டர்மீடியட் லெவலுக்காக நான் கற்றுக்கிட்டேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக கன்றாவே தான் இருக்கும். ஸோ என்னடா அது நம்ம வீடியோ எடிட் பண்ண வராது போல், இப்படிலாம் பண்ணால் இதெல்லாம் செட் ஆகாது போலன்னு சொல்லிட்டு அப்படி குவிட் பண்ணாமல் இந்த டைம் இப்படி இருக்குது, இதுலேருந்து எப்படி பெட்டர் ஆகலாம்னு அடுத்த டைம் பாருங்கள். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது, டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்ணுறது, ட்ரான்ஸ்லேஷன் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே ப்ராப்பராக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக அதை கன்றாவே அந்த வீடியோ ஸ்டேஜ்லேருந்து ப்ராப்பராக பக்காவாக ப்ரொஃபஷனல் ஸ்டேஜ் வரைக்கும் வரதுக்கு கொஞ்ச நாள் தான். நம்பர் 4, ஹவு டு பி யூனிக். எல்லா டொமைன்லையும் இருக்க மாதிரி இந்த ஒரு ஃபீல்டையுமே வந்து உங்கள் ஸ்கில்லை நீங்கள் அப்டேட் பண்ணிட்டே தான் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏகப்பட்ட கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஏகப்பட்ட வீடியோ எடிட்டர்ஸும் வந்துட்டாங்க. ஸோ அதனால காம்படிஷன் ரொம்ப ஹெவி ஆகிடுச்சு இல்லையா? ஸோ அதில் வந்து நீங்கள் தனியாக தெரியணும் அப்படின்னா நீங்கள் எடிட் பண்ணுற பேட்டர்னோ இல்லை வந்து நீங்கள் எடிட் பண்ணுற ஃபார்மேட்டோ எல்லாமே வந்து யூனிக்காக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. லைக் இப்போ நீங்கள் வந்து நார்மலாக எடிட் பண்ணுற வீடியோஸ்க்கும் அதிலே வந்து மோஷன் கிராஃபிக்ஸ்லாம் ஆட் பண்ணி பக்காவாக ப்ராப்பராக பண்ணுற வீடியோஸ்க்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா? அண்ட் ஆல்சோ என்ன ஃபியூச்சரில் வந்து ஏகப்பட்ட பிஸ்னஸ் ஆன்லைன் ஃபோக்கஸ் பண்ணி வரப்போகுதுங்க. ஸோ அதுக்கு யூ ஹேவ் டு பி யூனிக் டு கெட் ஹையர். எப்படி யூனிக்காக இருக்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வே ஆஃப் எடிட்டிங்கை மாற்றலாம், நீங்கள் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் மாற்றலாம். லைக் ஸ்டோரி டெல்லிங்னு வரும்போது நீங்கள் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வீடியோவில் வந்து ப்ராப்பராக ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங் விஷயம் வந்து ப்ராப்பராக ஆடியன்ஸுக்கு கன்வே ஆகி அது வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணுங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங் இதை மாற்றலாம். ஸோ அப்படிலாம் என்னெல்லாம் பண்ணால் வந்து யூனிக்காக இருக்க முடியுமோ அது எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது ஒரு க்ரியேட்டிவ் ஃபீல்டு இல்லையா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ க்ரியேட்டிவாக காட்டி எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்பர் 5, பில்ட் யுவர் போர்ட்ஃபோலியோ. ஸோ இப்போ வந்து நீங்கள் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி உங்கள் ஸ்கில்லை வந்து நீங்கள் ரெக்ரூட்டருக்கோ இல்லை வந்து ஃப்ரீலான்ஸ் பண்ணுற கிளைண்ட்டுக்கோ யாருக்கோ காட்டணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ராப்பராக உங்கள்கிட்ட போர்ட்ஃபோலியோ இருக்கணுங்க. லைக் இப்போ வந்து நீங்கள் மார்க்கெட்டிங் ஏஜென்சிக்கு அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மார்க்கெட்டிங் சம்மந்தமாக இருக்க எல்லா வீடியோஸ் அப்படியே ப்ராப்பராக எடிட் பண்ணி அதை வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு அப்புறமா போங்க. அண்ட் அதே மாதிரி இன்கேஸ் கண்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து ரீல்ஸ் எப்படி எடிட் பண்ணலாம், எந்த மாதிரி பண்ண என்கேஜிங்காக இருக்கும், ஃபுல் லென்த் வீடியோ எப்படி எடிட் பண்ணலாம், ஃபுல் லென்த் வீடியோவில் எப்படி என்கேஜிங்காக காட்டுறது. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி அதை போர்ட்ஃபோலியோ வச்சுட்டு அப்ரோச் பண்ணுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்கு இன்னொரு அப்ரோச் பண்ணாரு. அந்த அப்ரோச் வந்து சம்பாட் ரொம்பவே யூனிக்காக இருந்துச்சு. அவர் எப்படி என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு ஃபர்தராக பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஃபைனலி நீங்கள் போர்ட்ஃபோலியோ வந்து யாருக்காக பண்ணுறீங்களோ அவங்கள பேஸ் பண்ணியே கிரியேட் பண்ண மாதிரி பாருங்கள். நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புறேன். நம்பர் 6, ஹவு டு கெட் கிளைண்ட்ஸ். டாப் டு பாட்டம் வீடியோ எடிட்டிங் பற்றி எல்லாமே கற்றுக்கிட்டீங்க. நவ் இட்ஸ் டைம் டு மேக் மணி. நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. லைக் ஃபைவர், அப்வொர்க் அதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குங்க. அது ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி உங்கள் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சமாக அதை போட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராப்பர் ரீச் வர அங்கிருந்து உங்களுக்கு அந்த கிளைண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க. இல்லை நான் வந்து யூடியூப் செட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன யூடியூப் சேனல் பிடிக்குமோ அது கீழே போயிட்டு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் மெயில் போடலாம், நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணலாம். பட் அந்த மெயில் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் போயிட்டு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், எனக்கு வந்து மணி வேணும், நீங்கள் கொடுத்தே ஆகணும் அந்த மாதிரி எதுவும் சொல்லாமல் ஜஸ்ட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற வேல்யூ வந்து அவங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் போயிட்டு அது டிஎம்மும் பண்ணலாம். மோஸ்ட்லி அவங்களுக்கு நீட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கும் பர்சனலாக இந்த மாதிரி நிறைய மெயில்ஸ், டிஎம்ஸ் எல்லாமே வருங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒருத்தர் பண்ண விஷயம் மட்டும் சம்பாட் யூனிக்காக இருந்துச்சுங்க. அவர் என்ன பண்ணார் அப்படின்னா என் சேனலில் ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு அதுக்கு வந்து அவரோட எடிட் பண்ணிவிட்டு அவரோட ஸ்கில்லை ப்ரூவ் பண்ணி அவர் இந்த மோஷன் கிராஃபிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து அவர் சேனல்லேயே ஒரு வீடியோ போட்டார். லைக் பிஃபோர் ஆஃப்டர் மென்ஷன் பண்ணி அவர் டைம் லைனை மென்ஷன் பண்ணி பிஃபோரில் இந்த மாதிரி இருந்துச்சு, ஆஃப்டரில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பண்ணியிருந்தார். ஸோ அப்படி ஒரு சேனலில் போட்டுட்டு அந்த சேனல் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் டைட்டிலையும் அந்த டேக் பண்ணியிருந்தா அப்படி. ஸோ அந்த ஒரு வே ஆஃப் அப்ரோச் வந்து சம்பாட் யூனிக்காக இருந்துச்சுங்க. இதனால ஒரு 1 or 2 months இருக்குங்க. அப்போதைக்கு வந்து சரி ஓகே நம்மளே வீடியோ எடிட் பண்ணுவோம், வெளியே கொடுக்க வேணாம், நம்ம பின்னாடி பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தேன். ரீசென்ட்லி நம்ம ஏன் வீடியோ எடிட்டிங் வந்து வெளியே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சதும் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு ஸ்ட்ரைக்கான பர்சன் வந்து அவர் தான். ஆமாங்க, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ கூட அவர் எடிட் பண்ணுறது தான். ஸோ நீங்களும் இது மாதிரி யூனிக்காக டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அப்ரோச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த மாதிரி இப்படி ஒர்க் அவுட் ஆகுது நிறைய சான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ ட்ரை டு டூ தட். நம்பர் 7, ஹவு மச் மணி கேன் வி மேக் த்ரூ வீடியோ எடிட்டிங். நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனியில் வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போகிறீங்க அப்படின்னா 3 மேக்ஸிமம் 9 LP வரைக்கும் கூட ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க. அதுவே இல்லை நான் வந்து கம்பெனிக்கெலாம் ஒர்க் போகல ஃப்ரீலான்சிங் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்களோ உங்கள் ஒர்க் என்னவோ உங்கள் ஸ்கில் என்னவோ அதை பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சார்ஜ் நீங்களே பண்ணிக்கலாங்க. ஐ ஹோப் நீங்கள் இன்கேஸ் வீடியோ எடிட் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா இது ஒரு பேசிக் ரோட் மேப் மாதிரி உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை இன்ஸ்டா டிஎம்லையோ கேளுங்க. இன்கேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஷேர் இட் வித் தெம். அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி ஸ்டே ஹெல்த்தி, பி ஹாப்பி, தி வேர்ல்ட் இஸ் யுவர்ஸ்.
just do what excites you. Bye.